ஒரு ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அவங்களுக்கு உடம்பு முடியல. இந்த பையனுக்கு அம்மாவுக்கு முடியலையே, நம்ம போய் ஏதாவது வேலை பார்த்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டணத்துக்கு போனான். போய் நிறையா கடை ஏறி இறங்கி வேலை கேட்டான். கடைசியில் ஒரு நகை வியாபாரிக்கிட்ட போனான். அவர் இந்த வைரம், வைடூரியம், மாணிக்கம், இந்த கல்லாம் விற்கிறவர். அவர் கூப்பிட்டார், ஏன்பா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எருமை மாட்டு தோல் எடுத்துக்கிட்டார். ஒரு சில கயிறு எடுத்துக்கிட்டார். ஒட்டகத்து மேலே உட்கார வச்சு அவனை அழைச்சிட்டு போனார். அவனும் ஏன்னு கேட்கல. ஒரு பாலைவனம் கிட்ட போய் இறங்கினார். அந்த எருமை மாடு மாதிரி இருக்கிற தோலை தரையில் விரிச்சார். அவனை அதில் படுத்துக்க சொன்னார். அப்பவும் அவன் ஏன்னு கேட்கல. சரி, முதலாளி சொல்கிறார், நம்ம படுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் படுத்துட்டான். அவர் படுத்துட்டோன்னே என்னாச்சு தெரியுமா? விறுவிறுன்னு இவர் அந்த எருமை மாட்டோட 4 முனையும் பிடிச்சி கயிறால் கட்டிட்டார். அப்போ வெளியிலேருந்து பார்க்க ஒரு எருமை மாடு மாதிரி இருந்தது. அந்த கழுகு வந்தது. அப்படியே அந்த எருமை மாடை தூக்கிட்டு போயிட்டு மலை மேலே கொண்டு போய் போட்டுடுச்சு. அது கொத்த ஆரம்பித்த அப்புறம் அந்த கயிறை அவுத்துடுச்சு. கயத்துக்குள்ளேருந்து இவன் வந்துட்டான். இவனை பார்த்தோன்னே அந்த கழுகு ஓடி போயிடுச்சு. அங்கேருந்து இவன் அந்த முதலாளிகிட்ட கேட்குறான், என்ன பண்ண முதலாளின்னு. அவர் சொல்கிறார், அங்கே இருக்கிற அந்த வைரத்தெல்லாம் இங்கே தூக்கி போடு அப்படிங்கிறார். இவன் எல்லா வைரத்தையும் தூக்கி போட ஆரம்பித்தான். இவர்கிட்ட இருந்த சாக்குப்பை பூரா அந்த வைரத்தை ரொப்பிக்கிட்டார். கயிறால் நல்லா கட்டிட்டார். கட்டிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். அவன் அங்கேருந்து கத்தினான், முதலாளி நான் எப்படி இங்கேருந்து கீழே இறங்குவேன், சொல்லிட்டு போங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், உன் பின்னாடி இருக்குல்ல, அங்கே திரும்பி பாரு, அது உனக்கு வழி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஊரை எலும்பு கூடு. இவனை மாதிரியே முன்னாடி நிறையா பேர் இவர்கிட்ட வேலை கேட்டு அவங்களையும் இதே மாதிரி மேலே அனுப்பி அந்த கற்கள்லாம் எடுத்து போட சொல்லிவிட்டு அவங்க பசியால் வாடி செத்து போயிருக்காங்க. இவன் நினச்சிக்கிட்டான், ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே நல்லா இந்த இடத்துல, இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசித்தான். ஒரு கழுகு வந்தது. இவன் அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டான். பாஞ்சி கழுகோட காலை பிடிச்சிட்டான். அது மெதுவாக கீழே போச்சு. அப்படியே காலை விட்டுட்டு கீழே குதிச்சிட்டான். கீழே இறங்கிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. அதே முதலாளிகிட்ட திருப்பி போனான். இவனை பார்த்தோன்னே இந்த முதலாளிக்கு ஒரு சந்தேகம், அவனாக இருக்குமோ இவன் அப்படின்னு. அவன் உயிரோடு வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விட்டுட்டார். முதலாளி வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டார். நிச்சயமாக தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியே கூப்பிட்டார். அதே மாதிரியே எருமை மாட்டோட தோல் எடுத்துக்கிட்டார், கயிறு எடுத்துக்கிட்டார், சாக்குப்பை எடுத்துக்கிட்டார். ஒட்டகத்து மேலே உட்கார வச்சு வர சொன்னார். இவங்களும் போனாங்க. அதே பாலைவனத்துக்கிட்ட போனோன்னே அதே மாதிரியே வழக்கம் போல் அந்த எருமை மாட்டு தோலை பிரித்தார். இதில் படுத்துக்கோ அப்படின்னார். இவன் உஷாராயிட்டான். இப்போ சொன்னான், எப்படி படுக்கணும்னு எனக்கு தெரியல முதலாளி, நீங்கள் ஒரு தடவை படுத்து காமிச்சிங்கன்னா அதே போலவே நான் படுத்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன, நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த எருமை மாட்டு மேலே படுத்தார். இப்போ என்ன பண்ணால், இவன் எருமை மாட்டோட 4 முனையையும் கயிறால் கட்டிவிட்டான். அதே மாதிரியே கழுகு வந்தது. அதை எடுத்துகிட்டு போய் மலை உச்சி மேலே போய் போட்டுடுச்சு. வழக்கம் போலவே அந்த கயிறை அவுத்துச்சு. முதலாளி வெளில வந்தார். என்னை காப்பாற்று அப்படின்னு அவர் கத்தினார். இவன் எங்கேன்னு சொன்னான், அங்கே இருக்கிற வைரத்தெல்லாம் எடுத்து போடுங்க முதலாளி அப்படின்னா. அவர் கேட்டார், நான் போட்டு நீ ஓடி போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இவன் சொன்னான், நம்பிக்கை தான் முதலாளி வாழ்க்கை, இப்போ நீங்கள் எடுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னா. அவர் எடுத்து போட்டார். இந்த சாக்கு பூரா அவன் கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டு எடுத்து ஒட்டகத்து மேலே உட்காந்துட்டு கிளம்ப ஆரம்பித்தான். அவர் கத்தினார், என்னை காப்பாற்றுப்பா, இங்கேருந்து நீ எப்படி கீழே வந்த அப்படிங்கிற ஒரு வழியை சொல்லு எனக்கு அப்படின்னார். அவன் சொன்னான், இப்போ உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள், அங்கே இருக்கிறது உங்களுக்கு வழி சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு ஒட்டகத்தில் புறப்பட்டான். இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு யாரும் நினச்சிடப்படாது. நமக்கும் மேலேயும் ஒருத்தர்
உலகத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. அதனால் யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்தோன்னா இந்த வாழ்க்கை பயணம் ஒரு இனிமையாக இருக்கும்.